இன்னைக்கு நாம பேச போற விஷயம், நீங்க காலையில வேலைக்கு போற அவசரத்துல இருந்தாலும் சரி, இல்ல சாயங்காலம் ஒரு காஃபியோட ஓய்வா உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தாலும் சரி, உங்க கவனத்தை அப்படியே கட்டி போட போகுது. கண்டிப்பா. அந்த அளவுக்கு ஆழமான ஒரு கதை இது. ஆமா. இந்த ஆழமான வரலாற்று அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற வரலாற்று ஆவணம் ஒரு விரிவான கட்டுரை. அதாவது குளோரிந்தா அம்மையார் 1746ல இருந்து 1806 வரைக்கும் வாழ்ந்த அவங்களோட வாழ்க்கை வரலாறு. இது சாதாரண வாழ்க்கை வரலாறு இல்ல. இல்ல, நிச்சயமா இல்ல. நம்ம நோக்கம் ரொம்ப தெளிவானது. மரணத்தோட விளிம்புக்கு 2 முறை சென்று அங்கிருந்து திரும்பி தனக்கு கிடைத்த மறுவாழ்வுல தென்னிந்தியாவோட, குறிப்பா திருநெல்வேலியோட கல்வி மற்றும் சமூக நீதியில மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தின கோகிலா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட அசாதாரணமான பயணத்தை ஆராய போறோம். இவே மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஒரு தனிமனிதரோட வாழ்க்கை எப்படி ஒரு முழு சமூகத்தின் வரலாற்றையே மாற்றி அமைத்தது அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த சான்று இந்த கட்டுரை. சரியா சொன்னீங்க. சரி, இத நாம சற்று விரிவாக பாப்போம். 18ஆம் நூற்றாண்டு தஞ்சாவூரின் பின்னணியில இந்த கதையை தொடங்கலாம். பாத்தீங்கன்னா 1746ல தஞ்சாவூர்ல ஒரு மராட்டிய பிராமண குடும்பத்துல கோகிலா பிறக்கிறான். அவங்க தாத்தாவும் அப்பாவும் மராட்டிய மன்னர் சரபோஜி அரண்மனையில பண்டிதர்களா இருந்தவங்க. ஆனா ஆரம்பமே உங்களுக்கு ஒரு பெரிய சோகம்தான். பிறக்கும்போதே தாயையும் ஒரு போர்ல தந்தையும் இழந்துடுறாங்க. ஆமா, தாத்தாவோட அரவணைப்புல தான் வளர்றாங்க. அந்த வளர்ப்பு முறை ரொம்பவே சிறப்பானது. உண்மைதான். அவங்களோட கல்வியை பத்தி சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சின்ன வயசுலே தமிழ், தெலுங்கு, மராத்தி, சம்ஸ்கிருதம்னு 4 மொழிகள்ல புலமை பெற்றிருக்கிறாங்க. அந்த காலத்துல ஒரு பெண்ணுக்கு அதுவும் 4 மொழிகள்ல அறிவு இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. கண்டிப்பா. அது எவ்வளவு சிறப்பானதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த அறிவுத்திறன் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தையும் அதே சமயம் ஒரு தப்பித்தலையும் கொடுக்குது. அந்த முதல் மரண போராட்டம், அத நாம இங்க சொல்லியே ஆகணும். ஆவணத்துல இருக்கிற அந்த அதிர்ச்சியான சம்பவத்தை நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கோகிலாவுக்கு அப்போ சின்ன வயசு. ஆமா, சமஸ்கிருத ஸ்லோகங்களை ஓதுவதற்காக ஒரு நந்தவனத்துக்கு போறாங்க. அப்போ எதிர்பாராத விதமா அவங்கள ஒரு கொடிய விஷப்பாம்பு தீண்டிடுது. சுத்தி யாருமே இல்ல. உயிருக்கு மன்றாடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த வழியா ஒரு ஆங்கிலேய ராணுவ அதிகாரி வராரு. அவர் பேரு கர்னல் ஹென்றி லிட்டில்டன். அவரு கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆமா, தான் உடைவாளை எடுத்து அந்த காயம்பட்ட இடத்தை கீறி தாம் வாயாலேயே விஷத்தை உறிஞ்சு துப்பி அவளை காப்பாத்துறாரு. 18ஆம் நூற்றாண்டுல மருத்துவ வசதிகள் பெருசா இல்லாத காலத்துல இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதுதான் உங்களுக்கு கிடைச்ச முதல் மறுவாழ்வு. இங்கேதான் கதை மிகவும் விறுவிறுப்பாகுது. 1759ல அவளுக்கு ஒரு 13 வயசு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா அந்த கல்யாண வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்கல. ஒரு வருஷம் கூட முழுசா முடியல. அவளோட கணவர் இறந்துடுறாரு. அந்த 14 வயசு சிறுமிக்கு என்ன நடக்குதுன்னு ஆவணம் விவரிக்கும்போது நிஜமாவே பதற வைக்குது. சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் கொடூரமான பழக்கம் அப்போ வழக்கத்துல இருந்திருக்கு. ஒரு பிஞ்சு பொண்ண உயிருடன் எரிக்கிறத. ஆமா, அந்த சிறுமிக்கு அலங்கார ஆடைகள் எல்லாம் அணிவிச்சு, குங்கும பொட்டு வச்சு, சுத்தி மேளதாளங்கள் முழங்க, கணவனின் சிதையில் அவளை உயிருடன் எரிக்க கூட்டிட்டு போறாங்க. அந்த மரண ஓலத்தை மறைக்கத்தான் அந்த மேளதாளங்கள். தப்பிக்க எந்த வழியும் இல்ல. அந்த சிறுமி அலறா. அந்த அலறல் சத்தத்தை கேட்டு தற்செயலா மறுபடியும் அதே கர்னல் ஹென்றி லிட்டில்டன் அங்க வர்றாரு. ஆமா, தன்னோட போர் வீரர்களின் உதவியோட அந்த பூசாரிகளை விரட்டி அடிச்சிட்டு கோகிலாவை சிதையிலிருந்து தூக்கி காப்பாத்துறாரு. மரணத்திலிருந்து 2வது முறையா தப்பிச்சு வர்றா கோகிலா. இதை நாம் சற்று பரந்த கண்ணோட்டத்தோடு தொடர்பு படுத்தி பார்த்தா சமூகத்தோட மனநிலை எவ்வளவு கொடூரமா இருந்திருக்குன்னு புரியும். ஆமா, காப்பாத்தினதுக்கு அப்புறம் சொந்தக்காரங்க அவளை ஏத்துக்கிட்டாங்களா? இல்லவே இல்ல. இந்து மத பூசாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சிதைக்கு கொண்டு போன பொண்ண திரும்ப வீட்டுக்குள்ள சேர்த்தா அது தெய்வ குற்றம்னு சொல்லிடுறாங்க. சொந்தக்காரங்களே கோகிலாவை ஏற்க மறுத்து நடுத்தெருவுல நிராதரவா விட்டுடுறாங்க. அந்த சமூகத்தோட இருண்ட முகம் அது. சொந்த ரத்தத்தாலேயே நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையில அடைக்கலம் கொடுத்த லிட்டில்டன் தான் அவளுக்கு ஒரே ஆதாரம். 1760ல லிட்டில்டன் பாளையங்கோட்டைக்கு மாறுதலாகி செல்லும்போது கோகிலாவையும் கூடவே கூட்டிட்டு போறாரு. அங்கதான் அவளுக்கு ஒரு புதிய அடையாளம் கிடைக்குது. கோகிலா குளோரிந்தா மாறுறா. அவளுக்கு கிளாரா இந்தியா அப்படின்னு பேரிடுறாரு. அருதா காலப்போக்குல மருவி குளோரிந்தான்னு மாறுது. அவளோட ஆன்மீக தேடலும் அங்கதான் தொடங்குது. அவ ஆங்கிலம் கத்துக்கிறா, பைபிள் வாசிக்கிறா. இயேசுவின் மீது அவளுக்கு ஒரு ஆழமான பற்று ஏற்படுது. ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு. லிட்டில்டன் அவளை 2ஆம் தாரமாக வச்சுக்க விரும்புறாரு. ஓ ஆமா,
1775ல லிட்டில்டன் குருவானவர் ஸ்வாட்சையர் கிட்ட போய் குளோரிந்தாவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க சொல்றாரு. ஆனா ஸ்வாட்சையர் மறுத்துடுறாரு. ஏன் மறுக்கிறாரு? ஏன்னா இங்கிலாந்துல லிட்டில்டனுக்கு ஏற்கனவே குடும்பம் மனைவி குழந்தைங்க இருக்காங்க. கிறிஸ்தவ நெறிமுறைகள் படி இது தவறுன்னு ஸ்வாட்சையர் உறுதியா நின்னுட்டாரு. இது குளோரிந்தாவோட விசுவாசத்துக்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவால் இல்லையா? கண்டிப்பா. ஆனா அவ மனம் தளரல. ரொம்ப எளிமையான தூய்மையான வாழ்க்கையை வாழ்றா. அத பார்த்து 3 வருஷம் கழிச்சு 1731 03/03/1778 அன்று அவளோட 32வது வயசுல ஸ்வாட்சையர் அவளுக்கு ஞானஸ்நானம் அளிக்கிறாரு. ஆமா, அவ ஒரு மராட்டிய அரச பரம்பரை அப்படிங்கறதால அவளுக்கு ராயல் குளோரின் தான் அப்படின்னு பேரிட்டு ஞானஸ்நானம் கொடுக்கறாரு. திருநெல்வேலியின் முதல் கிறிஸ்தவர் அப்படிங்கிற வரலாற்று அடையாளத்தை அவ பெறா. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. 1779ல லிட்டில்டன் இங்கிலாந்து போறாரு. அங்க போனவர் நோயால் மரணம் அடையறாரு. அவளுக்கு இருந்த ஒரே ஆதரவும் போயிடுச்சு. ஆனா அவர் தன்னோட சொத்துக்கள் முழுவதையும் குளோரிந்தாவுக்கே எழுதி வச்சுட்டு போயிருந்தாரு. ஆமா, மிகப்பெரிய செல்வம் அவளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம சமையல்காரையின் மகனை தத்தெடுத்து அவனுக்கு லிட்டில்டனோட நினைவாக ஹென்ரின்னு பேரிட்டு வளர்க்கிறார். ஒரு தாயாக அவளோட பரிணாம வளர்ச்சி அது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இதன் முழு அர்த்தம் என்ன தெரியுமா? அவ அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்தினா அப்படிங்கறது தான் அவளோட உண்மையான வெற்றியே. கண்டிப்பா. தன்னிடம் இருந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவ சொகுசா வாழல. முதல்ல ஒரு ஓலை குடிசையில ஆராதனை செய்ய தொடங்குறா. அப்புறம் 1785ல் திருநெல்வேலியின் முதல் தேவாலயத்தை கட்டுகிறார். அந்த தேவாலயம் தான் பாப்பாத்தி அம்மாள் கோவில்னு அன்பா அழைக்கப்பட்டு இன்னைக்கு குளோரிந்தா ஆலயமாக நிக்குது. ஆமா. அடுத்து 1787ல சமூகத்துல முதல் கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தை உருவாக்குறா. அதுவே இன்றைய புகழ்வாய்ந்த தூய யோவான் கல்லூரி, அதாவது செயின்ட் ஜான்ஸ் காலேஜ். மாற்றத்தின் நாயகி அவங்க. பிறப்பால் பிராமண பெண்ணான அவங்க பிராமண பெண்களிடமும் மற்ற மக்களிடமும் சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும் நேரடியா உரையாடுறாங்க. ஜாதி மத பாகுபாடின்றி அவங்க ஆற்றிய பணிகளால் 1802க்குள் 5000க்கும் மேற்பட்டோர் மதம் மாறியதை இந்த ஆவணம் ரொம்ப தெளிவா விவரிக்குது. வெறும் மதமாற்றமில்லாத கல்வி மற்றும் சுயமரியாதையை உள்ளடக்கிய ஒரு சமூக விடுதலை. மிகச் சரியான வார்த்தை. இதனாலதான் ஒரு மாபெரும் சமூக நீதி போராட்டத்தை அவங்க முன்னெடுத்தாங்க. தண்ணீர் பஞ்சம் வந்தப்போ நடந்த சம்பவம் அது. ஆமா. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஹிந்து பூசாரிகள் மற்றும் ஆதிக்க சாதியினர் குடிநீர் எடுக்க தடை விதித்தபோது மனிதனுக்கு தண்ணீர் குடிக்கிற உரிமையை மறுக்கிறதான் கொதிச்சு போறாங்க குளோரிந்தா. அவங்களுக்காகவே தன்னோட சொந்த செலவுல ஒரு கிணறு வெட்டி கொடுத்தாங்க. அதுதான் பாப்பாத்தியம்மாள் கிணறு. 190 ஆண்டுகளை கடந்தும் இன்னைக்கும் அந்த குளோரிந்தா ஆலய வளாகத்துல நீர் கொடுத்துட்டு இருக்கு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இந்த ஆதார கட்டுரையில ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. அதை நம்ம கவனிச்சாகணும். சொல்லுங்க. இந்த தண்ணீர் பஞ்சம் கிணறு வெட்டப்பட்ட ஆண்டாக இந்த கட்டுரை 1810ஐ குறிப்பிடுது. சரி. ஆனா அதே கட்டுரை குளோரிந்தா 1806ல் தனது 60வது வயதில் இறந்து விட்டதாகவும் கூறுது. 1806ல இறந்தவங்க எப்படி 1810ல் கிணறு வெட்ட முடியும்? ஓ, இது ஒரு பெரிய காலவரிசை குழப்பமா இருக்கே. ஆமா, ஆவணங்கள்ல ஏற்பட்ட ஒரு பிழை இது. காலவரிசையில் இந்த குழப்பம் இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்க கிணறு வெட்டிய அந்த சமூக நிதிச் செயல் மறுக்க முடியாத வரலாற்று உண்மையாகும். கண்டிப்பா. வரலாற்று பிழைய தாண்டி அவங்க செஞ்ச காரியம் இன்னைக்கும் கண்முன்னாடி நிக்குது. ஆனா அவங்களோட அந்த மரணம், அது ஒரு பெரிய மர்மம் இல்லையா? ஆமா, 1806ல அவங்க ஒரு தண்ணீர் நிறைஞ்ச தடாகத்துல சடலமாக கண்டெடுக்கப்பட்டாங்க. இவ்ளோ பெரிய சமூக புரட்சியை செஞ்ச ஒரு பெண் எப்படி தண்ணீர்ல விழுந்து இறந்து போனாங்கன்னு எந்த வரலாற்று ஆவணமும் தெளிவா சொல்லல. நெருப்பிலிருந்து தப்பிச்ச உயிர் தண்ணிக்குள்ள அடங்கிடுச்சு. அந்த மர்மமான மரணத்துக்கு பிறகு அவங்க கட்டிய அந்த குளோரிந்தா ஆலய வளாகத்திலேயே அவங்க உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அவங்களோட முடிவு அப்படி அமைஞ்சிருந்தாலும் திருநெல்வேலி திருச்சபையின் தாய் என்றும் விடிவெள்ளி என்றும் அழைக்கப்படும் குளோரிந்தா அம்மையாரின் வாழ்க்கை இன்றைய பெண்களுக்கும் சமூக சேவகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி. 100% உண்மை. நீங்க சற்றே சிந்தித்து பாருங்கள். சொந்த சமூகத்தாலேயே மரணக்குழிக்குள் தள்ளப்பட்டு ஆதரவின்றி நிராகரிக்கப்பட்ட ஒரு பெண் தனக்கு கிடைத்த 2வது வாய்ப்பை பயன்படுத்தி 100 ஆண்டுகளை தாண்டியும் நிலைத்து நிற்கும் கல்வி மற்றும் சமூக நிறுவனங்களை உருவாக்கினாள். ஆமாம். ஒருவேளை அவளுக்கு அந்த முதல் மரணத் தருவாயில் அந்த ஆங்கிலேய அதிகாரியின் உதவி கிடைக்காமல் போயிருந்தால் தென்னிந்திய வரலாற்றின் ஒரு பக்கமே காணாமல் போயிருக்கும். இதுபோல வரலாற்றின் பக்கங்களில் பதிவு செய்யப்படாமல் எத்தனையோ பெண்களின் தியாகங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம்.
உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் இந்த இரண்டாவது வாய்ப்புகளை நீங்கள் எப்படி பயன்படுத்தப் போகிறீர்கள்? உங்கள் மரணத்திற்கு பிறகும் உங்களுக்காக பேசப் போகும் அந்த பாப்பாத்தியம்மாள் கிணறு எதுவாக இருக்கும்? இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அடுத்த வரலாற்று அலசலில் இதே போல ஒரு ஆழமான தேடலோடு சந்திப்போம். வணக்கம்.